Hey, good evening, Praveen Purvat students. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சரித்திர சித்ரன் स्कंदगुप्त பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் ஜி ஹிந்தி கே மகான் லேखक है. ஸோ இந்த ஜெயசங்கர் பிரசாத் ஹிந்தியோடைய இந்த துறையில் ரொம்ப பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கவி, நாடகக்கார், அவர் உபன்யாஸ்கார், அவர் நிபந்தகார் है. ஸோ அவர் ஒரு நாடக எழுத்தாளர், அவர் ஒரு கவிஞர், பாடல் எழுதுவார். அப்புறம் உபன்யாஸ்கார் அப்படின்னா நாவல்கள் எழுதுவார், நிபந்தனா கட்டுரை எழுதுவார். आप इतिहास नाटक लिखने में निपुण है. ஸோ இவர் இதிகாச நாடகங்கள் எழுதுறதுல ரொம்ப திறமையானவர். ஸ்கந்தகுப்த் உன்கா லிகா நாடக, அவரால் எழுதப்பட்ட நாடகம் இந்த ஸ்கந்தகுப்த். இதோட பேரே ஸ்கந்தகுப்த் தான், இதோடைய ஹீரோ பேர் அதுதான். ஸோ அந்த ஹீரோ பேரையே தான் இந்த நாடகத்துக்கு பேராக கொடுத்துருக்கார். ஸ்கந்தகுப்த் ஹி இஸ்கா நாயக் ஹை, அவருடைய அந்த ஹீரோவோட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனா இன்னும் என்ஹான்ஸாக இருக்கும் உங்கள் ஆன்சர்ஸ். ஆர் நீங்கள் வரிசையாக பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. स्कंदगुप्त पुष्यमित्रों से युद्ध करता है. ஸோ ஆக்சுவலாக இது பாகுபலி மாதிரி ஒரு அரசர் குடும்பம் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்கந்தகுப்த் என்ன பண்ணுறாரு, இப்போ முகல், பாண்டியர், சேலர், சோழர்லாம் ஒரு குரூப் ஆஃப் மன்னர்களோடைய பேர். அதே மாதிரி மித்ர அப்படின்றவங்களும் ஒரு குரூப் ஆஃப் மன்னர்களோட பேர். அவங்க கூட இவர் யுத்தம் பண்ணியிருக்காரு. அதாவது இது ஒரு பெருமைகளாக சொல்கிறாங்க அவரை பற்றி. ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது. ஷப் சர்வநாக் ஸ்கந்த் கி, சர்வநாத் ஸ்கந்த் கி மாதா கோ, அதாவது சர்வநாக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ஸ்கந்தகுப்தோடைய மாதா கோ மார்டாலா, அதாவது கொல்றதுக்கு கோஷிஸ் கர்த்தாக முயற்சி பண்ணுறாங்க. தப் ஸ்கந்த் வஹான் பஹூஞ்ச்கர், இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்கந்து அந்த இடத்துக்கு தன்னோட மாதாக்கி ரக்ஷா கர்த்தாக, தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய வெற்றிகளில் ஒரு ஹைலைட்டிங் ஆனதை சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டோரி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு பில்டப்போட ஆரம்பிக்கிறாங்க ஸ்கந்தகுப்தை பற்றி. மாலவ் சாம்ராஜ்ய और गुप्त साम्राज्य के बीच में एक सिंधी है. ஸோ மாலவ் அப்படின்றதும் குரூப் ஆஃப் அரசர்கள் தான். இவங்க சாம்ராஜ்யத்துக்கும் குப்த சாம்ராஜ்யத்துக்கும், இப்போ இந்த ஸ்கந்தகுப்து இந்த குப்த சாம்ராஜ்யத்தில் ஒன் ஆஃப் த அரசர். உங்களுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்னென்ன, உஸ்கே अनुसार गुप्तों को मालवों के संकट में सहायता करनी चाहिए. ஒருத்தருக்கு சங்கடங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஒருத்தருக்கு உதவிக்கணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை இந்த ரெண்டு பேரரசர்களுக்கு நடுவில் இருக்குது. ஸ்கந்த புஷ்யோமித்ரசே யுத்த கர்த்தாத்தா. அப்போ இந்த மாலவ் டீமுக்கு கஷ்டம் வந்திருக்கும். அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற போய் தான் இங்கே ஒரு ஃபஸ்ட் லைன் சொன்னாங்களா, புஷ்யமித்ர கூட அவங்க சண்டை போட்டார். அப்போ அவர் போய் ஹெல்ப் பண்ணி தான் இந்த குரூப்ஸ் கூட சண்டை போட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு பச்சன் அதாவது தன்னோட வாக்குறுதி, இந்த உடன்படிக்கைப்படி ஸ்கந்த மாலவோம் கி ரக்ஷா கர்னே சாத்தாக, அதை பாதுகாக்கிறதுக்காக போனார். அப்போ அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவர். வக்கு சரணாகத்தோனா அடைக்கலம், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு யார் வந்தாலும் ரக்ஷக் பீஹ, அவங்கள காப்பாற்றுவார் முழு மனசோட அப்படின்னு சொல்கிறாங்க. தியாகி, அவர் ஒரு தியாகி. ஸ்கந்த் மாத்ரா சாந்தி சாக்தி ஹை. இந்த ஸ்கந்த் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவரா, அமைதி, சாந்தினா அமைதியை விரும்புகிறவரா. பத் और अधिकार के लिए इतना नीचे கிர்னானா விழுகிறது, நீச்சேனா கீழே, ஸ்கந்த் கேலியே சுபாவ் நகிக. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாகுபலியிலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ராணா என்ன பண்ணுவான், நிறைய சூழ்ச்சி பண்ணுவான். எதுக்காக, பதவிக்காக. ஸோ அந்த மாதிரி பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ எவ்வளோ கீழே இறங்குறது நம்ம ஸ்கந்தோடைய சுபாவம்னா கேரக்டர் கிடையாது. அசம்பவ சம்பவ் நகிதா, அவர் அவர்கிட்ட அது இம்பாசிபிளானது, அவரால் செய்ய முடியாது. अपने अधिकार वक हर्ष के साथ बाई को देता है. அவருடைய ஆட்சி காலத்தில் அவரோட ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய சூழ்ச்சி பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை கொல்றாங்க, அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இத்தனை சூழ்ச்சிக்கு நடுவுலையும் தன்னோட பதவியையும் அதிகாரத்தையும் ஹான்ஸ் அப்படின்னா சந்தோஷத்தோட தன்னுடைய பிரதருக்கு கொடுத்துருக்காரு.
ஸோ அவருடைய நல்ல கேரக்டர்ஸை இங்கே சொல்கிறாங்க. க இம் இர் இட் கர்மட் அப்படின்னா ரொம்ப கடின உழைப்பான ஆள். அவர் ஆல்ரெடி சாந்தியை விரும்புகிறவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. சாந்தியை இல்லை, அமைதியை விரும்புகிறவங்க. ஸ்கந்துக்கோ யுத்த பசந்த் பி நகிகா, அவருக்கு போரும் கூட பண்ணுறது பிடிக்காது. தல்வார் சே, தல்வார்னா கத்தி. உன்கே நஃப்ரத் ஹ, ஸோ நஃப்ரத்னா அவருக்கு வாள் பிடிச்சிருக்கிறது கூட வெறுப்பான ஒரு விஷயம் தானா. ஃபிர் பி, இருந்தும் கூட வக்கு தல்வார் பகட்டாக, தான் வாழை ஏந்தி யுத்த கர்த்தாக சண்டை போடுறார். எதுக்காக? யக் சபு வக் பிரஜா கி ரக்ஷா கேலியே தேஷ் கே ரக்ஷா கேலியே கர்த்தாக. ஸோ இப்போ இவர் ஒருத்தர்கிட்ட போர் செய்ய போகாமல் இருந்தாலும் இவங்களுடைய நாடை கைப்பற்றுறதுக்கு எதிரி நாடுகள் வருவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இது பண்ணணும்னா போர் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அவரோட அரை மனசோட தான் தன்னுடைய பிரஜானா மக்கள், தேஷ்னா தன்னோட கண்ட்ரியை சேவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷியமவான், மன்னிப்பை கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன். வக்கு பாப்ஸே கிருணா கர்த்தேக, பாவங்களை வெறுக்கிறவராம். பாபியும் நசே நகி, பாவிகளை வெறுக்கிறது இல்லையா. இன் ந தி ஆனந்தி தேவி படாயி ச இர்வனாக் சப் மில்கர். ஸோ இது 3 கேரக்டரோட நேம். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்கந்துக்கே பிதா சாம்ராட் குமார் குப்துக்கோ மார் டால்தேக. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்கந்த் குப்தோடைய அப்பாவான குமார் குப்தை கொண்டுட்டாங்க. சப்வே லோக் ஸ்கந்த் கி மாதா தேவகி की हत्या करने चाहते हैं, तब स्कंद आ जाता है, वह अपनी माता की रक्षा करता है. ஸோ அடுத்து அவங்க அம்மா தேவகியை வந்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்க இந்த 3 கேரக்டரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸ்கந்த் அவங்க அம்மாவை காப்பாற்றிடுவார். ஆனந்தி தேவி ஆதி துரோகியோं को क्षमा कर देती है, அவங்களெல்லாம் மன்னிச்சும் விட்டுட்டாராம். பிரேமி, இவர் லைஃப்பில் லவ் வந்திருக்கு, நம்ம பாகுபலி மாதிரி அனுஷ்காவை லவ் பண்ணுற மாதிரி. விஜயா கோ தேக்கர், விஜயாவை பார்த்த உடனே ஸ்கந்த் கோ மன் ஜஞ்சல் ஹோ உட்டாக, தன் மனசு வந்து சஞ்சலம் ஆயிடுச்சு. மஹர் வக் லடுக்கி பட்டார்க் சே சாதி கர்த்தே ஹை, பட்டார்க்கோட அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். बाद में தேவசேனா கா சச்சா பியார் தேக்கர், தேவசேனான்ற ஒரு கேரக்டர் விஜயாக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்பில் வரும். அவங்களுடைய உண்மையான அன்பை பார்த்து உசேஜி ஜான்சே பியார் கர்த்தாத்த, முழு மனசோட அவங்களைய லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். மாத்ரு பக்தி, தன்னுடைய தாய் நாட்டு மேலே அவருக்கு அம்மா மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு பார்க்கலாம். ஸ்கந்த் பாட்மே பக் ஜாத்தாக, ஒரு வெள்ளத்தில் ஒரு முறை ஸ்கந்தகுப்து வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ தன்னுடைய மகன் வந்து இறந்துட்டான், இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு யக்குபாத் ஜான்கர் உன்கி மாதா தேவகி பிரான் ஜோட் தேத்தி ஹை, தன்னோட அம்மா என்ன பண்ணுறாங்க, உயிரை மாச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் ஸ்கந்தகுப்து அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் சாகலை. ஸ்கந்த் பச்சாக்கர் காப்பாற்றி வாபஸ் ஆத்தாக, திரும்பி வரும்போது அம்மா இறந்த செய்தியை கேட்டு மாங்கி சமாதி பர் ஜாக்கர், அவங்களோட சமாதிக்கு போய் ஃபூல் சாட்கர் சோக் பிரகட் கர்த்தாக, ஸோ தன்னுடைய பூக்களை வச்சு தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. தேஷ் பிரேமி, தன் தேசத்து மேலே எவ்வளோ அன்பானவராக இருக்கார். ஸ்கந்த் ஜி பி கர்த்தாக, தேஷ் கி பலாயி கேலியே கர்த்தாக, சோ பி கர்த்தாக, எது செஞ்சாலும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கந்த் எது செஞ்சாலும் தன்னோட தேசத்தோடைய பலாயி கேலியே நன்மைக்காக தான் செய்வார். நெக்ஸ்ட்டு மன உறுதி. ஆக்சுவலாக இங்கே என்ன ஆகும், இந்த என்ன கதை சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கந்தகுப்து தான் தேவசேனா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுவார். போனார்னா அவங்க நிராகரிச்சிடுறாங்க போல். இப்போ ஆல்ரெடி விஜயா கூட ஒரு பிரேக்கப்பு, இந்த நம்ம தேவசேனா கூட ஒரு பிரேக்கப். ஆனாலும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சாதாரண மனுஷங்க உடைவாங்களாம். அந்த டைமில் கூட அவர் மனம் தளராமல் இருந்தார் அப்படின்ற செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையில் எனக்கு இது தேவையில்லாத பாயிண்ட்ஸாக தெரிஞ்சிச்சதுனால நான் ஆட் பண்ணிக்கல. இஃப் யூ வாண்ட் ஆட் திஸ் பாயிண்ட் யூ கேன். ஸ்வயமி, ரொம்ப அடக்கமான ஒரு பர்சன். விஜயா பகலே ஸ்கந்துக்கா துர்ஸ்கார் கர்த்தீக, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லவ்வர் ரிஜெக்ட் பண்ணி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, பாத்மே. அதுக்கப்புறம் இவர் நல்லவருன்னு தெரிஞ்சது பிறக்கும். தோ ரத்னாகிரக,
கிரகணா வீடு. ஸோ 2 வீடு நிறைய உனக்கு செல்வம் தரேன், என்கிட்ட என்னை திரும்பி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு இவர். உசே தேனே கே பாத் கர்த்தி ஹே, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு விஜயா வந்து ஸ்கந்துக்கிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாங்க. ஐசே சமய பி, அந்த மாதிரி இப்போ ஒரு செல்வம் கிடைக்குது அப்படின்னு என்ன செய்யலாம், மாறலாம் இல்லையா? அந்த சமயத்தில் கூட மாறாமல் தேவசேனா ஒருத்தியே போதும் அப்படின்ட்டு உஸ்கா மன் அட்டல் ரஹா, உறுதியாக இருந்துட்டாராம். ஸோ அவருடைய நல்ல கேரக்டர் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. உபன்ஸ்கார். ஸோ கன்க்ளூஷன், சன்சார்மே, உலகத்தில் கடோரோ லோக், கோடிக்கணக்கான மக்கள் பைதா ஹோத்தே ஹே, பிறக்கிறாங்க. மஹர் இதிகாஷ் கே, இதிகாசத்தோடைய பன்னோமே, அதாவது பக்கங்களில் சந்த் லோக் கா நாம் கி, சந்தனா சில மக்களுடைய நேம் தான் சுஹரே அக்ஷரோமே லிஹா ஜாத்தா, சில மக்களுடைய நேம் தான் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஸ்கந்துக்கா நாம் பி ஐசே கி நாம் ஹை. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸில் நம்ம சந்திரகுப்தும் ஒருத்தர். அவர்கிட்ட உறுதியான மனம் இருக்குது, தேசத்து மீது அன்பு இருக்குது, ஃபேமிலி மேலே அன்பு இருக்குது, ஸோ அடக்கம் இருக்குது, துணிச்சல் இருக்குது, தன்கிட்ட அடைக்கலம் தேடி வரவங்களுக்கு உதவி செய்கிற பண்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டாக இதை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கோங்க, இல்லை பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். மார்க்ஸ் போடுறவங்களுக்கு இன்னும் நிறையா மார்க்ஸ் போடலாம் அப்படின்னு தோணும். சோனா நா தேக்கா ஹே கபி ஸ்கந்த் கா சா ராஜா ஏக். சுனா அப்படின்னா கேட்குறது, நம்ம கேட்டிருக்க கூட மாட்டோம். இந்த ஸ்கந்த் மாதிரி ஒரு ராஜா இருந்திருக்காரு நம்மளுடைய பாஸ்டில், இதுலேருந்து இவருடைய பேரை நம்ம எல்லார் மனசுலையும் பதியும் அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இந்த ஷார்ட் ஃபார்ம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு ஃபாலோவருடைய ரெக்வஸ்ட் பேரில் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்குற நேர்கள் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி ஆன்சர்ஸ் வேணும்னு கேளுங்க. we will upload for your. Thank you and like and subscribe.